எம்ஜிஆர் கடைசி காலத்தில் அதிமுகவையும் திமுகவையும் ஒன்றா இணைக்கணும்னு நினைச்சாராம். அதுக்குள்ளே அவரை ஒழிச்சு கட்டிட்டாங்கங்கிற சொல்லணும்னா அந்த கட்சியை இன்னும் 2 நாள் எம்ஜிஆர் நல்லா உயிரோடு இருந்தால் இந்த கட்சியை திமுக ஒப்படைச்சிட்டு போயிருப்பார். கடைசி கட்டம் அதுதான் அவருக்கு. திமுகவையும் அதிமுகவையும் இணைக்கும் முயற்சிக்கு எம்ஜிஆர் என்றைக்கும் ஆதரவாக இருந்ததில்லை. ஒரு பயங்கரமான பொய்யை பேசுகிறார் இந்த துரைமுருகன். துரைமுருகன் ஒரு நம்பிக்கை துரோகி. எம்ஜிஆர் காசில் படிச்சுட்டு அவருக்கே எதிராக இருந்தார். அது நாட்டுக்கு தெரியும். கட்சியை சேர்க்கிறேன்னா எப்படி? நான் நடந்த விஷயத்தை சொல்கிறேன். எம்ஜிஆர் சிஎம் ஆகிட்டார் 77. 79 கருணாநிதி என்ன பண்ணுறாரு? இனி நமக்கு முன்னேற்றமே கிடையாது, இனி நமக்கு எதிர்காலமே கிடையாது, எம்ஜிஆர் காலில் விழுகிறது தான் ஒரே வழி. ஆனால் காலில் விழுந்தால் எம்ஜிஆர் ஏற்றுக்க மாட்டேங்கிறாருன்ட்டு ஒரிசாவில் முதலமைச்சராக இருந்தார் பிஜு பட்நாயக். இன்றைக்கி இருக்கார் நவீன் பட்நாயக் அவங்க அப்பா. அந்த பிஜு பட்நாயக் காலில் போய் விழுந்தார் கருணாநிதி. எப்படியாச்சும் எம்ஜிஆர்கிட்ட சொல்லி அதிமுகவை எங்களோட சேர்த்துருங்க, எம்ஜிஆரே முதலமைச்சராக இருக்கட்டும், நான் கட்சி தலைவராக மட்டும் என்ன வச்சுக்கிறேன் அப்படின்னு காலில் போய் விழுந்தார் பிஜு பட்நாயக் 1979. இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு தெரியாது. ஏன்னா அந்த துரைமுருகன் பயங்கரமான ஏமாற்றாசாமி, இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லுவார், நம்பாதீங்க. அப்போ என்ன பண்ணார்? பிஜு பட்நாயக்கு சென்னைக்கு வந்தார், எம்ஜிஆரை போய் பார்த்தார். கருணாநிதி இந்த மாதிரி சொல்கிறாரு, நீங்களே முதலமைச்சராக இருக்குமா, அவரை கட்சிக்கு மட்டும் தலைவராக வைக்கணுமா அப்படின்னு ஒன்று எம்ஜிஆர் எல்லா முக்கியமான தலைவர்கள்லாம் கூப்பிட்டு பேசினார். அதில் நெடுஞ்செழியன் அவங்கெல்லாம் கருணாநிதி கூட இருந்தவங்கள அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க? நம்பாதீங்க, நாகப்பாம்பு கொத்திரும். என்னென்னா அவர் ஐடியா என்னென்னா, உங்களை அதிமுகவையும் திமுகவையும் இணைச்சிட்டு உங்களை முதலமைச்சராக வச்சுட்டு அவர் கட்சி தலைவராக இருந்து திருப்பி உங்களை டிஸ்மிஸ் பண்ணுவார். அப்புறம் நீங்கள் திருப்பி போய் அதிமுக ஆரம்பிக்க முடியாதுல்ல, அதனால் ஜாக்கிரதையாக இருங்கன்னார். எம்ஜிஆர் சொல்லிட்டாரு, எனக்கு முதலே தெரியும், நான் நம்புகிற மாதிரி இல்லை அப்படின்ட்டு அதிமுக இணைப்புக்கு சாத்தியமே கிடையாதுன்னு சொல்லிவிட்டார். இப்படி தான் முடிஞ்சது அது. இப்போ துரைமுருகன் என்ன சுற்றுறாருன்னா, எம்ஜிஆர் சாகிறதுக்கு முன்னாடி இணைக்கணும்னு நினச்சாராம். எம்ஜிஆர் என்றைக்குமே கருணாநிதியை நம்பியதில்லை.